இந்த மாதம் நமக்கு ஆண்டவரத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. உதவி எங்கிருந்து வரப்போகிறதுனா, கடவுளத்திலிருந்து, தேவனத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து உதவி வரப்போகிறது. எப்படிப்பட்ட உதவியை கர்த்தர் செய்ய போகிறார்? ஆமென். தேவ பிள்ளைகளே, உதவியற்ற ஒருவனுக்கு தேவன் எவ்வளவு ஆதரவா இருக்க போகிறார் என்பதை குறித்தும், பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிற மனிதனுக்கு அவரே பாதுகாப்பா இருக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு அழகாக நமக்கு தெளிவைப்படுத்துகிறது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நல்லா கவனிக்கணும். மனிதனுடைய ஒத்தாசையும் உதவியும் நிரந்தரமானது அல்ல. அவன் உதவி செய்வேன் என்று சொல்லுவான், ஆனா நம்மளை மறந்து போயிடுவான். ஆனா தேவன் ஒருவரே நமக்கு எக்காலத்திலும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதைதான் சங்கீதம் 108ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, தாவீது அங்கே எழுதப்பட்ட அந்த சங்கீதத்துல சொல்லுகிறாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று அவர் விண்ணப்பிக்கிறத குறிச்சு பார்க்கிறோம். இக்கட்டு நேரத்துல நமக்கு யார் உதவி செய்வார் என்றால், இயேசு ஒருவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.